ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிட்ஸ் காலனி. என் பேர் தாரா. நாங்க இப்பதான் இந்த காலனிக்கு புதுசா வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, எங்க வீடுல பெயிண்ட் கூட அடிக்கல. அதுக்குள்ள எங்க அப்பா எங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி நாங்க வேற ஒரு காலனில இருந்தோம். அங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்த காலையில இப்ப எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் புதுசா கிடைச்சிருக்காங்க. நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தாங்க படிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாங்க இந்த தெருவுல போடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கும். இன்னைக்கு சண்டேன்றதுனால எங்களுக்கு ஸ்கூல் லீவு. அதனால நான் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்க பாத்தீங்களா, எங்க வீட்டை பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா, எங்க வீட்டுல பெயிண்ட் கூட அடிக்கல. அதுக்குள்ள எங்க அப்பா எங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க டெய்லி இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கோம். டெய்லி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. இங்க மொட்டை மாடியில உட்காந்து நாங்க ஒரே லூட்டி அடிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் போய் ஹோம்ஒர்க்கே பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே? அவங்களும் என்னையவே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஸ்கூல்ல எங்களை பார்த்துதான் எல்லாரும் ரொம்ப பராமப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல நான் உங்களுக்கு பீட்டர்னு சொல்லி ஒருத்தர காமிக்கிறேன். அவன் சரியான சாப்பாடுறாமனா இருப்பான். அவனை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு அடுத்து என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறேன். வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பீட்டர் வீட்டுக்கு போகும். வாங்க. இது ஒரு பார்த்தீங்களா, இதுதான் பீட்டரோட வீடு. இந்த பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது இல்லாம நீ சண்டே வேற பார்த்தீங்களா, காலையிலேயே அவன் கோயிலுக்கு கூட போகாம இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். வாங்க நம்ம வீட்டுல போய் பார்த்துட்டு வரும். பீட்டர், 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 எங்க பீட்டர்? இவ்வளவு சவுண்ட் கொடுக்குறோம், இன்னும் அவன் ஆளையே காணமே. பீட்டர், பீட்டர், இங்க சாப்பிட்டு தூங்கிட்டானா அவன்? எங்க போயிருப்பான்? ஒருவேளை கோயில் போயிட்டானா? அவ்வளவு நல்லவன் கிடையாது அவன். என்னோட கூட்டு பார்ப்போம். பீட்டர், அவன் அம்மாவையும் காணும். காரும் இல்ல. ஒருவேளை எங்கேயா வெளியே எங்கேயா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வீடு திறந்து கிடக்கு. பீட்டர், டேய் பீட்டர். யாரு நம்மள ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கா? இது தாரா வயசு மாதிரி இருக்குது. காலையில அவ வரமாட்டாளே. இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு அவ தூங்கிட்டு இருப்பாளே. மதியானம் 12 மணிக்கு தான் நினைப்பா. காலையிலேயே வந்து கூப்பிட்டு இருக்கா. சரி வாங்க, யாருன்னு போய் பார்ப்போம். ஹே தாரா, என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்கு? சண்டே எதுமா காலையில எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். டேய் என்னடா சண்டே எதுமா பின்னாடி கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருந்தியா? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன்? ஊருக்கே கேட்டுச்சு, உனக்கு கேட்கலையா? வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? ஹே தாரா, நான் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னது வேலை செஞ்சுட்டு இருந்தியா? நீ என்னடா சொல்ற? நம்புற மாதிரி சொல்லுடா. நீயாவது வேலை செய்யற மாதிரி, அதுவும் நீ சண்டே வேற. நீ நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். சும்மா வேலை செஞ்சு நீ என்கிட்டயே போய் சொல்லாதடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போய் சொல்லிட்டு இருக்கானு. ஹே தாரா, நீ விபு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டியா இல்லையா? அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் காட்டிட்டியோ வந்துட்டியா இல்லையா? இல்ல எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கியா முதல்ல? டேய் இல்லடா, நான் இப்பதான்டா உங்க வீட்டுக்கு தான்டா முதல்ல வந்திருக்கிறேன். இனிமே தான்டா அவங்க வீட்டுக்கு போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்க வீட்டுக்கு போய் பார்க்காம. பீட்டர், உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? நீ கூட வர்றியா இல்லையா விபு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு? சரி வா, நம்ம எல்லாரும் போய் அவங்க வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க. விபு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் சரியான சாப்பாடுறாவா. அவளும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பா. சரியான சோம்பேறி வேற. இன்னைக்கு எந்திரிச்சிருக்கவே மாட்டா. நம்ம காலையில அவங்க வீட்டுக்கு போகணுமா என்ன? ரொம்ப ஓவரா பண்ணாடா. வாடா நம்ம உங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா கிளம்புடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம விபுவோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே. ஏய் தாரா, கமான், ஃபாலோ மீ. ஏய் தாரா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சீக்கிரம் வா, அவளை போய் கூப்பிடணும்ல. ஏய் பீட்டர், விபு கூப்பிடுறா. இப்படியே நின்றுட்டே இருந்தா எப்படிடா? சீக்கிரம் கூப்பிடு, நம்ம உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம்.
விபு, விபு. ஏய், அவன் எந்திரிச்சிருக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல இருந்து கதவே இன்னும் திறக்காம இருக்கிறாங்க. இரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன். விபு, விபு. எங்க போயிட்டாவா? ஒருவேளை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காளா நம்மள மாதிரி? விபு, விபு, விபு. ஏய், என்ன தாரா, சத்தமே இல்லாம இருக்குது. அவங்க எங்க ஊருக்கு எங்க போயிட்டாங்களா என்ன? டேய் என்னடா காலையில என்ன வந்திருக்கீங்க? நான் இப்பதான்டா தூங்கி எழுந்துச்சு வீட்டுக்கு இருந்து வரேன். என்னடா திடீர்னு காலையில எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன் விசேஷமா என்ன? ஏய் தாரா, நான் தான் சொன்னேன்ல, இவன் என்ன தூங்கிட்டு தான் இருந்திருப்பானு. நீ தான் என் பேச்ச கேட்காம இல்ல. இங்க பாரு, அவன் தூங்கி எழுந்துச்சு இப்பதான் வரா. நம்ம தான் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி, அவட்ட என்னன்னு விஷயத்த சொல்லு. ஏய் விபு, இது வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நம்மளுடைய புது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் இனிமே நம்ம பண்ற சேட்டையே பார்க்க போறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு நீ என்ன பண்றேன்னு சொல்லிடு. ஓகே, நான் நீங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாம் சேட்டை பண்ணுவோம் சொல்லியிருப்பானே. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி ஏதாவது அவங்கள்ட்ட தப்பா தான் சொல்லியிருப்பாங்களே. எனக்கு ஏதாவது பட்ட பேர் ஏதாவது சொன்னாங்களா சொல்லுங்க. ஏய், நாங்களாம் உன்னை பத்தி எதுவுமே சொல்லலப்பா. நீ யாரும் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட. நீ யாரும் அம்பா மாட்டிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்லடா பீட்டர்? ஆமா தாரா, இவளால வாய் கொடுத்து மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நாங்களாம் எதுவுமே உன்னை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வீட்டெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, வாங்க இப்ப நம்ம ஹோம் டூர் போவோம். எல்லாருடைய வீட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது தான் தாரா விபுவோட வீடு. தாரா, இதை பத்தி நீ உங்ககிட்ட சொல்லு. டேய், எங்க வீட்டை பத்தி சொல்லிடுறது எனக்கு தெரியாதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நானே எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு சொல்லுறேன். இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய வீடு. இது என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் மட்டும் இல்லைங்க, இது எங்க அப்பாவுடைய ட்ரீம் ஹவுஸும் கூட. நாங்க எல்லாரும் நான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க பக்கத்துல ஸ்கூல் போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதுக்கு டெய்லி இங்க இருந்தா ஒரு ஆட்டோல தான் போவோம். நாங்க 3 பேரும் ஒன்னாதான் ஒரு ஆட்டோல தான் போயிட்டு வருவோம். ஓகே, போதுமா? இத வீட்டுக்குள்ள போய் காட்டுற மாதிரி உங்களுக்கு. பாத்தீங்களா, எங்க வீட்டுல மொட்டை மாடிலாம் இருக்குது. மேல நாங்க புறா எல்லாமே வளர்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அந்த புறா எல்லாமே எங்கேயோ பறந்து போயிடுச்சு. நாங்க அடுத்து எங்க அப்பாட்ட வேற புறா கேட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா வாங்கி வந்தோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு இந்த கலர் கூட கொடுக்கல. எங்க அப்பா இதுல போட்டுட்டாரு சொன்னல. இனிமே அடுத்த வாரம் தான் நாங்க கலர் அடிக்க ஆரம்பிப்போம். எங்க வீடு கலர் அடிச்சோன்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க 3 பேர் சேர்ந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றோம், நீங்க அதை செய்யுங்க. ஓகே. ஏ பீட்டர், அங்கேயே நின்றுட்டு இருக்காடா, சீக்கிரம் வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நாங்க பண்ற சேட்டைகள், நாங்க பண்ற லீலைகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க, இன்னைக்கு சண்டே, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம இப்ப சாப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு நாங்க விளையாட ஆரம்பிப்போம். அப்ப நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.